அன்பு நேயர்களுக்கு வணக்கம். விக்கிரவாணி இடைத்தேர்தலில் அதாவது சீமான் அவர்கள் ரொம்ப பொங்கி என்ன பேசணும்னு தெரியாம பேசியிருக்காரு. அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் முதல்வராக விடமாட்டேன், என் உயிரே போனாலும் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக விடமாட்டேன். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருக்கிற முதல் விஷயம். ரெண்டாவது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது தமிழ்நாடு அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, அதாவது நான் சாவதற்குள் நான் தளபதியார் அவர்களையும் திராவிட இயக்கத்தையும் சாகடித்து விட்டுத்தான் நான் சாவேன் அப்படி என்று ரொம்ப பொங்கி உக்கிரமாக காட்டமாக பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னோடு அதாவது சிங்கிளா ஒத்தைக்கு ஒத்த பேசுங்க, வென்று காட்டுங்க அப்படி என்று சவால் விட்டு இருக்கிறார் சீமான் அவர்கள். முதல்ல நான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்குள்ள வந்துடுறேன். அப்படியே கனெக்ட் பண்ணி பேச சொன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படி என்பதற்காக. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது, இந்த கணக்கெடுக்கிற விஷயம் என்பது மத்திய அரசினுடைய பட்டியலில் வருது. ஆனால் அந்த பட்டியல் எடுத்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம், அதை மத்திய அரசு வெளியிட்டதுக்கு அப்புறம் யாருக்கு எந்த சதவீதம் அளவு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற உரிமை மாநில அரசுக்கு இருக்கு. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற விடயம். ஆனா சீமான் பைத்தியகாரத்தனமாக, தான் தோன்றித்தனமாக, அதாவது பொதுமக்களை ஏமாற்றுகிற ஒரு நோக்கத்தில், அதாவது இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு அதை எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லையா அப்படி என்று கேட்கிறார். நான் ஏன் சீமானை திரும்ப திரும்ப பைத்தியக்காரன் சொல்றேன்னா, அதாவது சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சொல்லி புரிய வைக்கலாம். பைத்தியங்கிட்ட நீ என்னதான் தலைகீழ குப்புறப்படுத்து சொன்னாலும் பைத்தியத்துக்கு புரியாது. அந்த மாதிரிதான் சீமான் பைத்திய நிலையில் இருக்கிறார். அதாவது ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய உனக்கு நான் எதிர்காலத்தில் தமிழகத்தினுடைய முதல்வராக வருவேன், இந்த தமிழ் மக்களை காப்பாற்றுவேன்னு சொல்ற உனக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சிருக்கும். அது தெரியாம, அதாவது மிகப்பெரிய ஒரு தற்குறியாக சீமான் இருக்கிறார். மாநில அரசுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சமீபத்துல பீகார்ல நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போனது. அங்க என்ன சொல்லிடுச்சுன்னா, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆகவே இவங்க எடுத்த இந்த சென்சஸ் செல்லாது, சாதிவாரி கணக்கெடுப்பு செல்லாது அப்படி என்று வழக்கை முடித்து வைத்து விட்டது பீகார் உயர் நீதிமன்றம். இதை அப்படியே உறுதிப்படுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றமும். இப்படி அட்டவணை பட்டியலில் இருக்கக்கூடிய மத்திய அதிகாரம், மாநில அதிகாரம், இதை எதையுமே தெரியாமல் ஒரு பைத்தியகார மாதிரி தான் தோண்டித்தனமாக பேசுகிற சீமானிடத்தில் எப்படி நாங்க வென்று காட்ட முடியும்? பேசி பைத்தியத்துக்கிட்ட ஒருத்தர் பேசி ஜெயிக்க முடியுமா? பைத்தியம் கடிச்சு வச்சிடாத. அப்படி இருக்கிற இந்த சீமானுக்கு அரசியல் மட்டுமல்ல, எதுவுமே தெரியாது, மிகப்பெரிய தற்குறி அப்படி என்பது இந்த விஷயத்துல நமக்கு நன்றாகவே தெளிவு வரும். கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே தெரியும், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, அது எந்த பட்டியல்ல இருக்கு அப்படி என்பது தெளிவாக தெரியும். இது கூட தெரியாத ஒரு முட்டாள்தனமான பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறார் சீமான். அடுத்தபடியாக, எப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஆட்சிக்கு வர அதாவது வழி செய்ய மாட்டேன், அவங்க ஆட்சிக்கு வர்றதை நான் தடுப்பேன் அப்படி என்று பேசுவதற்கு சீமானுக்கு அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீ என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரா, பொதுச் செயலாளரா, இல்ல அடிப்படை உறுப்பினரா? நீ யாரு? உனக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு புடலங்காயும் கிடையாது. நீ ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு தலைவன்ற பேர்ல நீ தனியா சுத்தி கொண்டிருக்கிற தான் தோன்றி. நீ உன்னால முடிஞ்சா எங்களை ஆட்சிக்கு வரவிடாமல், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வர விடாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழி இருக்கோ அதை பண்ணிக்கோ. அதை பத்தி நாங்க கவலையே படல. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவதும் ஆக்காமல் இருப்பதும் தலைவரோட பொறுப்பு, பொதுச் செயலாளரோட பொறுப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தினோட உயர்மட்ட குழுவோட பொறுப்பு, தொண்டர்களுடைய பொறுப்பு. வயிறு ஏண்டா எரிஞ்சு சாகுறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல பதவி ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஒரு உணர்ச்சியின் மிகுதியால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொன்னா, சீமானும் சாட்டை துரைமுருகனும் எதுக்குடா உங்க வயிற்றிலே குத்திக்கிறீங்க அம்மிகளால? ஏன் பொங்கி சாவறீங்க? இதுக்கு பதிலா செத்து போங்க. எங்களுடைய வளர்ச்சியை, திமுகவுடைய வளர்ச்சியை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சியை பார்க்க பொறுக்கலன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. சீமான், செத்து போயிடு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுட்டு பைத்தியகாரத்தனமா இந்த மாதிரி, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு யார் எடுக்கணும்ன்றதும் தெரியல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை யார் முதல்வர் ஆக்குவதற்கு முடிவு பண்ணணும்ன்ற விஷயமும் தெரியல. இவர்கிட்ட சிங்கிளா ஒன்றுக்கு ஒன்றி நின்று விவாதத்துல வென்று காட்டணுமா? இந்த வென்று காட்ட வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. பைத்தியத்துக்கிட்ட பேச முடியாது அப்படி என்பதுதான் நம்முடைய தாழ்மையான கருத்து சீமானுக்கு. இப்படி சீமான பைத்தியம், தற்குறி அப்படின்னு சொன்னா, சீமானால் உருவாக்கப்பட்ட அந்த தற்குறி கூட்டங்கள் அப்படியே கீழே பொங்குவானுங்க.
பொங்குறவன் பொங்கிக்கோ, அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள். அரசியல் செய்யணும்னா அரசியல் தெரிஞ்சிருக்கணும். அப்படியே அரசியல் அமைப்பு சட்டம் தெரியாம தமிழ்நாட்டுக்கு என்று ராணுவத்தை அமைப்பேன், தமிழ்நாட்டை தனி நாடாக்குவேன் அப்படி என்று பைத்தியகரத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிற சீமானை பார்த்தால் அவனுடைய ஆமை குஞ்சு தம்பிகள் அந்த தற்குறி கூட்டம் இவங்க வேணா பெருமை கொள்ளலாம். ஆனால் பொதுமக்கள் பார்க்கிற பார்வை என்னடா பைத்தியகாரன் நினைச்சா உண்மையிலேயே பைத்தியகாரனா தான் இருப்பா போல அப்படி என்கிற ஒரு நிலைக்கு சீமான் முட்டி முழு நிலைமையாக, அதாவது முழு சந்திரமுகியாக மாறி இருக்கிறார் நம்ம பைத்தியக்காரர் சீமான் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சு அதை எதிர்த்து பிழைப்புவாதம் செய்து கொண்டிருக்கிற உனக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கவோ எதிர்த்து பேசவோ தகுதியோ அருகதையோ ஒண்ணுமே கிடையாது. அடுத்ததாக இந்த சீமான் என்ன வச்சு அரசியலுக்குள்ள வந்திருக்கார்? பிரபாகரன் அவர்களையும் தனி ஈழத்தையும் தமிழ் தேசியத்தையும் மீட்டெடுப்பேன் அப்படின்னு இலங்கையில போயிட்டு அங்க அகதிகளாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு ஒரு துரும்ப கூட அள்ளி போட வக்கு இல்லாத வக்கற்ற இந்த சீமான் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த உணர்ச்சி பெருக்கை அப்படியே ஊதி பெருசாக்கி இளைஞர்களிடத்தில், அதாவது ஒரு போலி கட்டமைப்பு பிம்பத்தை உருவாக்கி கேவலமான அரசியல் செய்து கொண்டிருக்கிற இந்த சீமானால் தமிழ்நாட்டுக்கும் துரும்பளவு கூட பயன் கிடையாது, இலங்கையில் வாழ்கிற ஈழத் தமிழர்களுக்கும் துரும்பளவு கூட பயன் கிடையாது. சீமான் இங்கு பேச பேச இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நெருக்கடிகள் தான் வந்து சேருமே தவிர அவர்களுக்கான விடுதலை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆக சீமானால் ஈழத்தமிழர்கள் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதுதான் உண்மை. இந்த பல பேர் இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஈழத்தமிழர்களே ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. ஆக இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் கேடா இருக்கக்கூடிய இந்த சீமான் முதல்வரை பார்த்து செத்து போயிடு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து செத்து போயிடு அப்படி என்று பார்க்கிற எல்லாரையும் செத்து போக சொல்கிறது சீமான். அதுக்கு நீ ஒரு நாள் செத்து போயிடலாம், இந்த நாடாட்சி நல்லா இருக்கும் அப்படி இருந்தா எங்களுடைய கருத்து. ரொம்ப கேவலமான அரசியல், மட்டமான செயல். இப்படி செய்து கொண்டிருக்கிற உன்னால் யாரோடும் கூட்டணி கூட வைக்க முடியாது. 2026 சீமானை யார் கூட்டணி சேர்க்கிறார்களோ நிச்சயமாக சாலிடா இடம் காலியாயிடும். இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்குள் வருகிறார். அவர் சீமானை கிட்டத்தட்ட ஓரம் கட்டியாச்சு. விஜய் அவர்கள் முதல் தேர்தலில் நின்று தனக்கான வாக்கு சதவிகிதம் என்ன அப்படி என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. இந்த நேரத்துல விஜய் அவர்கள் நின்னா அந்த வாக்குகள், சீமான் கிட்ட இருக்கிற அந்த வாக்குகள், நிரந்தரம் இல்லாத அந்த வாக்குகள் விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆகிடும். விஜய் அவர் ஒரு வாக்கு சதவீதம் உள்ள ஒரு தலைவராக மாறிவிடுவார். சீமான் பாவம் அப்படியே நடுத்தெருவுல தனியாக நிற்பார் அப்படி என்பதை உணர்ந்துதான் சீமான் விஜய் கூட கூட்டணி அப்படி என்று அவரும் சொல்ற சில அறிவியல் ஆசாமிகள், அரசியல் அறிவியல் ஆசாமிகள் அவங்க பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் விஜய் சீமானோட கூட்டணிக்கு வரமாட்டார். அது மட்டும் 100% உறுதி. காரணம், அவர் தேர்தலில் நிற்கணும், தனக்கான வாக்கு சதவீதத்தை காட்டணும், தனக்கான செல்வாக்கை காட்டணும், சீமானை காலி பண்ணணும். இது எல்லாத்தையும் விஜய் அவர்கள் காட்டணும்னா சீமானை ஆட்டோமேட்டிக்கா காலி பண்ணணும். அப்படி காலியாக போகிறவர் தான் இந்த சீமான். இந்த காலி பெருங்காய தப்பாதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் எதிர்க்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் முதல்வராக விடமாட்டேன், அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாத்தையும் செய்வேன் அப்படி என்று பைத்தியம் விடுத்து உளறி கொண்டிருக்கிறார். ஆக ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெரியுது, நான் தலைகீழத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னா சீமான், நீ குதிக்கிறத பத்தி எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, நீ தலைகீழாகவே குதித்து அப்படியே போய் சேர்ந்துடு அப்படி என்று கூறிக்கொண்டு சீமானை போன்ற, அதாவது விஜயே சொல்லியிருப்பார், அரசியல்ல எவன் நல்லவன் கெட்டவன் என்பதை ரொம்ப உத்து பாருங்க. அப்ப அவர் விஜய் யாரை குறித்து சொன்னார்னா சீமானத்தான். அதாவது போலியான தமிழ் தேசியம், போலியான ஈழத்த தமிழர் உணர்வு, இதை எல்லாத்தையும் பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற சீமானைத்தான் ஒரு வேளை விஜய் அடையாளம் காட்டியிருக்கிறாரோ அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது. அப்படி இருக்கிற வகையில் 2026க்கான தேர்தல் ரொம்ப பிரகாசமாக திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா என்கிற போட்டித்தான் இருக்குமே தவிர இந்த சீமானுக்கோ விஜய் அவர்களுக்கோ வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. போட்டி அவங்க 2 பேருக்கும் ஆட்சியை யார் பிடிக்கிறதுன்னு. இங்க விஜய்க்கும் சீமானுக்கும் இன்னொரு போட்டி இருக்கு. அதாவது சீமான இடத்தில் இருக்கிற வாக்குகள் நிரந்தரமாக அப்படியே இருக்குமா அல்லது விஜய் கிட்ட போய் சேருமா அப்படி என்பதையும் காட்டப்போகிற தேர்தல் தான் 2026 தேர்தல். அதுக்கப்புறம் சீமான் தெருவில் நிற்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் அப்படி என்று கூறிக்கொண்டு திராவிடத்தால் இணைந்திருப்போம் உடன்பிறப்புகளாய் அப்படி என்று கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே 7. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.